பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தரம் 11 மாணவர்களே, இன்று நாங்கள் உங்களுடைய பாடநூலிலே 23வது பாடமாக அமையப்பெற்றிருக்கின்ற இலங்கை முஸ்லிம் முன்னோடிகள் சித்திலெப்பை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். எனவே நாங்கள் பாடத்துக்குள் செல்வோம். முதலிலே சித்திலெப்பை தொடர்பான அறிமுகத்தை நாங்கள் பார்ப்போம். சித்திலெப்பை அவர்கள் 1838 கண்டியிலே பிறக்கின்றார்கள். இவர்களுடைய தந்தை முஹம்மது லெப்பை. இவர் ஒரு கற்றுத் தேர்ந்த அறிஞராக இருந்தார். முஸ்லிம்களில் முதல் வழக்கறிஞராக, இலங்கையிலே முதல் வழக்கறிஞராக அவர்கள் கருதப்படுகிறார்கள். உண்மையிலே சித்திலெப்பை அவர்களுடைய வம்சாவளி அரேபியாவிலிருந்து வந்தவர்கள். இவர்களுடைய முன்னோர்கள், தந்தையுடைய தந்தை இலங்கைக்காக வணிக நோக்கத்துக்காக அரேபியாவிலிருந்து வந்து இங்கே குடியேறியவர்கள். எனவே அரேபிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். சித்திலெப்பையை பொறுத்தவரையில் அவருடைய குடும்பத்தில் அவர் உட்பட மொத்தம் 5 பேர் காணப்படுகின்றார்கள், சகோதர சகோதரிகளோடு. இவர்கள் அனைவரும் படித்தவர்கள், சிறந்த ஆன்மீக பின்னணியை கொண்டவர்கள். எனவே இவ்வாறு ஒரு சிறந்த ஒரு குடும்ப சூழலில் சித்திலெப்பை அவர்கள் வளர்கின்றார்கள். தன்னுடைய தந்தையுடைய வழிகாட்டலைப் போல் தங்களுடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கிடைக்கின்றது. பிந்திய காலத்திலே செய்யிதா உம்மா என்கின்ற பெண்மணியை திருமணம் செய்கின்றார். அவரும் அல் குர்ஆன் மற்றும் பல்வேறு மொழிகள் உட்பட நவீன கலைகள் தொடர்பாகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு பெண்மணியாக கருதப்படுகின்றார். எனவேதான் சித்திலெப்பை அவர்களுடைய போராட்டத்திலே, அவருடைய புரட்சியிலே இவர்களும் சமமாக பங்கெடுப்பவராக நாங்கள் வரலாற்றிலே காண்கின்றோம். எனவே அவர்கள் தன்னுடைய மனைவி சித்திலெப்பை அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குகின்றார்கள். உண்மையில் சித்திலெப்பை அவர்களை பற்றி நாங்கள் சொல்கின்ற பொழுது, இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சியிலே இலங்கையின் முன்னோடியாக கருதப்படுகின்றார். இலங்கை முஸ்லிம்களுடைய பல்வேறு துறைகளிலும் வீழ்ச்சி கண்டிருந்த காலம் அவர்களை மீண்டும் எழுச்சியின்பால் அழைத்து சென்ற ஒரு தலைவராக, தன்னிகரற்ற ஒரு தலைவராக நாங்கள் சித்திலெப்பை அவர்களை காண்கின்றோம். அடுத்து நாங்கள் சித்திலெப்பை அவர்களுடைய கல்வி தொடர்பாக பார்ப்போம். சித்திலெப்பை அவர்கள் மூத்த சகோதரரான முஹம்மது லெப்பை ஆலிம் அவர்களிடம் ஆரம்பத்தில் கல்வி கற்றுக்கொள்கின்றார். அவர்களிடம் பல்வேறு மொழிகளை கற்றுத்தேர்கின்றார். அதேபோல் கசாவத்தை ஆலிம் புலவர் அவர்களிடமும் அரபு மொழியை கற்றுத்தேர்கின்றார். எனவே இவர்களிடம் தமிழ், சிங்களம், ஆங்கிலம், அரபு உட்பட மொழிகளை கற்றுத்தேர்ந்து கொள்கின்றார். சித்திலெப்பை அவர்களுடைய சிந்தனைகளில், அவருடைய அறிவியல் துறையில் இந்த அறிஞர்களுடைய பங்களிப்பை நாங்கள் காணலாம். கசாவத்தை அக்குரணை பிரதேசத்தைச் சேர்ந்தது. கசாவத்தை ஆலிம் அப்பா புலவர். அதேபோல் அப்துல்லா பாதீப் அல் யமனி அவர்கள் யமன் தேசத்திலிருந்து இலங்கைக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக வந்து இலங்கையிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு முஸ்லிம்களுடைய மறுமலர்ச்சிக்காக, சமய எழுச்சிக்காக பாடுபட்ட ஒரு பேரறிஞர். அதேபோல் ஜமாலுத்தீன் அஃப்கானி, ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெரிய சிந்தனையாளர் ஜமாலுத்தீன் அஃப்கானி அவர்கள். அதேபோல் இந்தியாவிலே காணப்பட்ட பல மாற்றங்களுக்கு வித்திட்ட ஒரு புரட்சிகர சிந்தனையாளர் சையத் அகமது கான் அவர்கள். எனவே இவ்வாறு இந்த அறிஞர்களுடைய சிந்தனைகளால் சித்திலெப்பை அவர்கள் தாக்கமுறுகிறார். இவர்களுடைய சிந்தனைகளை கற்றுத்தேர்கின்றார். எனவே இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கற்றுக்கொண்ட விடயங்கள் அறிஞர் சித்திலெப்பையுடைய சீர்திருத்த பணிகளுக்கு
அத்திவாரமாக அமைந்தன என்று நாங்கள் சொல்லலாம். இங்கே படத்திலே முதலில் ஜமாலுத்தீன் அஃப்கானி அவர்களுடைய அந்த படமும், அதேபோல் செய்த் அகமது ஹான் அவர்களுடைய படமும் இங்கே காட்டப்படுகின்றன. அடுத்து சித்திலேபே அவர்கள் பல உயர் பதவிகளை இந்நாட்டிலே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கண்டி மாவட்டத்திலே ஒரு வழக்கறிஞராக ஆரம்பத்தில் பணியாற்றி இருக்கின்றார். ஒரு லோயராக, ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கின்றார். அதேபோல் பிந்திய காலத்திலே உயர் நீதிமன்ற வழக்கறிஞராகவும் கண்டியிலே அவர்கள் கடமையாற்றி இருக்கின்றார்கள். எனவே சட்டத்துறையில் மிகவும் ஆழ்ந்த ஈடுபாடு அவர்களுக்கு இருந்ததை நாங்கள் காணலாம். அதேபோல் கண்டி மாநகர சபை முனிசிபல் கவுன்சிலுடைய நீதிமன்ற நீதிபதியாகவும் அவர் கடமையாற்றி இருக்கின்றார். கண்டி மாநகர சபை உறுப்பினராக 8 வருட காலங்கள் அவர் பதவி வைத்திருக்கின்றார். அவருடைய பணியை, சேவையை அந்த உறுப்பினராக இருந்து அவர் செய்திருக்கின்றார். இங்கே படத்திலே கண்டி மாநகர சபையுடைய தற்போதைய தோற்றத்தை நீங்கள் காணலாம். இலங்கை முஸ்லிம்களுடைய முதல் பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே இவ்வாறு பதவிகள், உயர்ந்த பதவிகளை அவர்கள் தன்னுடைய காலத்திலே வகித்திருக்கின்றார்கள். அடுத்து மாணவர்களே, நாங்கள் அவர்களுடைய பணிகளை சுருக்கமாக பார்ப்போம். அவர்கள் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னது போல் வழக்கறிஞராக கடமையாற்றிய போதும் அவருக்கு நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருந்ததால், சமூக சீர்திருத்த பணிகள் செய்ய வேண்டியிருந்ததால் அதனை விட்டுவிட்டு தன்னுடைய சமூக பணியிலே ஈடுபடுகின்றார்கள். 1882 முஸ்லிம் நேசன் என்கின்ற பத்திரிகையை ஆரம்பிக்கின்றார். அந்த பத்திரிகை ஊடாக முஸ்லிம்களுடைய சமய, கல்வி, சமூக வளர்ச்சிக்காக பாடுபடுகின்றார். அதேபோல் 1892 ஞான தீபம் என்ற சஞ்சிகையையும் அவர் வெளியிட்டார். முஸ்லிம்களை ஆன்மீக ரீதியாக முஸ்லிம்களை வழிகாட்டுகின்ற ஒரு முயற்சியாக அது முக்கியமாக அமைந்ததை நாங்கள் காணலாம். அதேபோல் அவருடைய பணிகளில் எகிப்திலே இருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கைக்கு வந்த பெரும் புரட்சியாளர் அராபி பாஷா அவர்களை வரவேற்றார். அப்போது அவரை வரவேற்பதில் அரசினால் பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாது ஒரு பெரிய புரட்சியாளர் அநியாயமான முறையில் எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்டார். எனவே அவரை இலங்கையிலே அழைத்து அவருடன் சேர்ந்து இலங்கை முஸ்லிம்களுடைய சமூக மாற்றத்துக்காக பாடுபட்டார். இங்கே நீங்கள் சித்திலேபே அவர்கள் ஆரம்பித்த முஸ்லிம் நேசன் பத்திரிகையின் முகப்பை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதேபோல் இலங்கைக்கு வந்து சித்திலேபே அவர்களோடு இணைந்து இலங்கை முஸ்லிம்களுக்காக பாடுபட்ட ஒரு முக்கியமான ஒரு புரட்சி வீரனார் அராபி பாஷா அவர்களை நீங்கள் காணலாம். இது அவருடைய நினைவாக இலங்கை அரசாங்கம் அவருடைய பணிக்காக வெளியிட்டு வைத்த முத்திரையை நீங்கள் காண முடியும். அடுத்து அவருடைய பணிகளிலே முக்கியமான ஒன்றுதான் கல்வி மேம்பாட்டு சங்கத்தை அவர் ஆரம்பித்தார். வாப்பிச்சி மரிக்காரோடு இணைந்து. வாப்பிச்சி மரிக்கார் அவர்கள் சமூக அக்கறை கொண்டிருந்த ஒரு பெரியார், அதேபோல் அவர் ஒரு தனவந்தராக இருந்தவர். எனவே அவருடைய உதவியோடு இந்த மேம்பாட்டு சங்கத்தை ஆரம்பித்து, அதேபோல் இன்னும் பலரது ஒத்துழைப்போடு கொழும்பு ஜாகிரா கல்லூரியை முதலில் உருவாக்கினார். எனவே இது முக்கியமான ஒரு சாதனையாக சித்திலேபே அவர்களுடைய பங்களிப்பிலே நாங்கள் சேர்த்து கொள்ள முடியும். கொழும்பு ஜாகிரா கல்லூரி உருவாக்கப்பட்டது போல் நாட்டுடைய பல பகுதிகளிலும் முஸ்லிம்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக கண்டி, கம்பளை, குருநாகல் போன்ற பல இடங்களில் ஜாகிரா கல்லூரிகளை நிறுவினார். இது உலக மகாயுத்த காலம் நிகழ்ந்தபோது இந்த பணிகளை அவர்கள் கொழும்புக்கு வெளியே ஜாகிரா கல்லூரிகளை உருவாக்குகின்ற பணியை மேற்கொண்டமை நாங்கள் பார்க்க முடியும். இங்கே படத்திலே ஜாகிரா கல்லூரியுடைய தற்போதைய
தோற்றத்தையும் அதேபோல் அதற்கு உருவாவதற்கு சித்திலப்பையோடு பங்கெடுத்த பொருளால் உதவிய அவருடைய செல்வத்தால் உதவிய வாப்பிச்சி மரிக்கார் அவர்களை நீங்கள் காண முடியும். அடுத்து மாணவர்களே, சித்திலப்பை அவர்களுடைய பணிகளை பற்றி சொல்கின்ற பொழுது இன்னொரு முக்கியமான பணியாக நாங்கள் அவருடைய சஞ்சிகைகள், உரைகள் இவற்றின் மூலம் முஸ்லிம் சமூகத்துக்காக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். கல்வியால் மட்டும்தான் இந்த சமூகம் மேம்பட முடியும், எனவே கல்வியிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை தன்னுடைய சஞ்சிகைகள், தன்னுடைய உரைகள் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதேபோல் முஸ்லிம் பெண்களுக்கான கல்வி பற்றியும் அவர் கவனம் செலுத்தினார். முஸ்லிம் பெண்களுக்காக தனியான பாடசாலைகளை நிறுவினார். கண்டி, குருநாகல் போன்ற பகுதிகளிலே இவை நிறுவப்பட்டன. பாடசாலைகளை நிறுவியதோடு மட்டுமல்லாமல் முஸ்லிம் மாணவர்களுக்கான பாட நூல்களையும் வெளியிடுவதிலே அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் அரபு, தமிழ், ஆங்கிலம், சிங்களம் ஆகிய 4 மொழிகளையும் கற்பது கட்டாயம் என்பதை அவர் உணர்த்தினார். இந்த 4 மொழிகளிலும் கட்டாய முஸ்லிம்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதேபோல் அரபு மொழியை வீட்டு மொழியாக முஸ்லிம்கள் பேச வேண்டும் என்றும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். தமிழ் மொழியை அறியாதவர்களை அவர்கள் மிகவும் சாடினார்கள். எனவே ஆங்கிலம், சிங்களத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். அதேபோல் மாணவர்களே, அவர்களுடைய சித்திலப்பை அவர்களுடைய இலக்கியத்துறைக்கு பங்களிப்பிலே நாங்கள் மறக்க முடியாத ஒரு விடயம்தான் அசன்பே சரித்திரம். பல நூல்களை அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். இலக்கியத்துறையில் எழுதிய ஒரு நாவல் அசன்பே சரித்திரம் கருதப்படுகிறது. அதில் முக்கியத்துவம் என்னவென்றால், முதலில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நாவலாக இது கருதப்படுகிறது. நீங்கள் அருகில் அந்த நாவலின் முகப்பை கண்டுகொள்கிறீர்கள். எனவே இலங்கையில் முதல் தமிழ் நாவலாக அசன்பே சரித்திரம் கருதப்படுகின்றது. அடுத்து மாணவர்களே, அரசியல் ரீதியாகவும் சித்திலப்பை அவர்கள் குரல் கொடுத்தார்கள். முஸ்லிம்களுக்கான அரசியல் உரிமை பற்றி அவர்கள் கரிசனை செலுத்தினார்கள். சட்டசபை என்பது இப்போதைய பாராளுமன்றம் போல் அந்த காலத்தில் காணப்பட்டது. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சட்டசபையில் முஸ்லிம்களுக்கு கண்டிப்பாக பிரதிநிதித்துவம், உறுப்புரிமை கிடைக்கப் பெற வேண்டும் என்று அப்போதைய ஆளுநர்களிடம் அவர்கள் வேண்டினார்கள், குரல் கொடுத்தார்கள், பாடுபட்டார்கள். எனவே அதன் விளைவாக முதலாக சட்டசபைக்கு MC அப்துல் ரஹ்மான் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். எனவே இந்த சாதனையின் பின்னால் சித்திலப்பை அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் மறக்க முடியாது. அருகிலே நீங்கள் MC அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த புகைப்படத்தை காணலாம். அவர் இந்த நாட்டுக்கு பல பங்களிப்பை செய்தவர். ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைமை அலுவலகமான சிறிகொத்த அமைந்திருக்கின்ற காணி இவர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்டது என்பதும் இங்கே ஞாபகப்படுத்த முடியும். அடுத்து மாணவர்கள் பாருங்கள், சமூகத்திலே இருந்த மூட பழக்க வழக்கங்கள், தென்னிந்திய கலாசார தாக்கங்களுக்கு எதிராக தன் பத்திரிகையை பயன்படுத்தினார். சமூகத்திலே மார்க்கத்துக்கு முரணாக தோன்றியிருந்த, ஏனைய கலாச்சார தாக்கத்தினால் தோன்றியிருந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அவற்றை களைந்து தூய்மையான இஸ்லாத்தின்பால் முஸ்லிம்கள் மீள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதேபோல் முஸ்லிம்களுடைய விவாக பதிவுகள் அந்த காலத்தில் முறையாக பதியப்படாததால் பல்வேறு சமூக பிரச்சனைகள் தோன்றியிருந்தன. எனவே அதனை நிவர்த்தி செய்வதற்காக முஸ்லிம் விவாக பதிவுகள், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த பதிவுகள் முறையாக பதிய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். அதனை உரிய முறையில் பதிவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டார். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களில் சித்திலப்பை அவர்கள் முக்கியமாக கருதப்படுகின்றார்கள். மாணவர்களே, சித்திலப்பை அவர்கள் இலங்கை முஸ்லிம்களுக்காக பல அறப்பரிய மகோன்னதமான பங்களிப்புகளை வழங்கி 1898 60வது வயதிலே ஆஸ்துமா நோயின் காரணமாக அவர்கள் வபாத்தானார்கள். அவர்கள் கண்டியிலே அவருடைய ஜனாசா
நல்லடக்கம் செய்யப்பட்டது. 1977 இலங்கை அரசு அவருடைய சேவையை மதித்து அவரை கௌரவப்படுத்தும் வகையில் ஒரு முத்திரையை வெளியிட்டது. இதனைத்தான் நீங்கள் இங்கே படத்திலே காண்கிறீர்கள். எனவே அன்பான மாணவர்களே, இலங்கை முஸ்லிம்களின் முன்னோடியான முஹம்மது காசிம் சித்திலெப்பே அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பணிகள் தொடர்பாக நாங்கள் இங்கே சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த பாடத்தினூடாக உங்களுக்கு பகுதி 2 இவ்வாறான வினாக்கள் வினவப்பட முடியும். இலங்கை முஸ்லிம்களுடைய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட சித்திலெப்பே அவர்களின் பணிகளை விளக்குக என்று வினவும் போது அவர்களை பற்றிய அறிமுகத்தோடு அவர்கள் முஸ்லிம்களுக்காக செய்த பங்களிப்புகளை நீங்கள் அழகான முறையில் எழுத முடியும். அதேபோல் சிறு குறிப்பெழுதவும் அறிஞர் சித்திலெப்பே சம்பந்தமாக அடிக்கடி வருவதுண்டு. எனவே இந்த பாடத்தையும் நீங்கள் வளமையாக இலங்கை முஸ்லிம்கள் தொடர்பாக வினாக்கள் வருவதால் சிறந்த முறையில் தயாராகி அழகான முறையில் பதிலளிப்பதற்கு முயற்சியுங்கள். அதேபோல் முஸ்லிம்களுடைய வரலாறு என்ற வகையில் இந்த விடயங்களை தெரிந்திருப்பதும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். எனவே அன்பான மாணவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பாடத்திலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.